சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை காமராஜ் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை காமராஜ் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஓய்வு பெற்ற காவலரான காமராஜ் வீட்டில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். போலீசாரின் முதற்கட்ட தகவலில் தற்கொலைக்கான காரணம் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். திருவான்மியூர் ராஜாஜி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வசித்து வருபவர் காமராஜ். வயது 64 இவர் மறைந்த சின்னத்திரை நடிகையான சித்ராவின் தந்தையாக இருந்தார். இந்த நிலையில கடந்த 2020 அந்த சின்னத்திரை நடிகை சித்ரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில இவர் தொடர்ச்சியாக அதன் பின்பாக மன உளைச்சலிலே இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக சித்ரா உறங்கக்கூடிய படுக்கை அறையில தான் இவர் உறங்கி வந்த நிலையில தொடர்ச்சியாக இவர் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். வழக்கமாக 4 மணிக்கே இன்று எழுதக்கூடிய காமராஜ் என்பவர் இன்று அதிகாலை 4 மணிக்கு எழாத நிலையில இவரது மனைவி அந்த படுக்கை அறைக்கு சென்று பார்த்தபோது பால் ஏதும் வேண்டுமா என கேட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அது வேண்டாம் என தூங்கியவர் இன்று காலை 7 மணி வரை தொடர்ச்சியாக கதவின் அறை திறக்காதனால சந்தேகம் அடைந்த இவரது மனைவி அந்த கதவை உடைத்து பார்த்தபோது இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறது தெரிய வந்தது. குறிப்பாக மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் துப்பட்டாவிலேயே இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக திருவான்மியூர் போலீசாருக்கு கொடுத்த தகவலின் பேர்ல போலீசார் சம்பவ இடத்திற்கு அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் என்ன காரணத்திற்காக இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார், இந்த மன உளைச்சல் தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்துல போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.